வணக்கங்க. என் பேரு அருணுங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா முடியவே மாட்டேங்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரி. அந்த பொண்ணும் என்ன லவ் பண்றாங்க. சரி. இப்ப பிரச்சனை என்னன்னா, எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அதனால நான் காதலிக்கிற பொண்ணுகிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? கூடி சீக்கிரம் அவங்க வீட்டுல சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும். கல்யாணம் பண்ணிக்கலனா எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்புறம் காலம் பூராவும் இந்த மாதிரி அழகான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியலையான்னு கண்ணை கசக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். லவ் பண்ற வரைக்கும் பின்னாடி லோ லோ அலைய வேண்டியது. இப்ப என்ன அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குடி சொல்றாங்கன்னு விளையாட்டு சொல்லுங்க. அடிக்காத ப்ளீஸ். ஏதோ பாக்க போய் சுமாரா இருக்கானே, அதுவும் காலம்புற வச்சு பாக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதே. காலேஜ்ல ஒன்னா படிக்கிறவ பக்கத்து வீட்டு பையன் வேற கண்கலங்காம வச்சு பாத்துப்பா. மத்த பசங்களை மாதிரி சில்மிஷ பண்ண மாட்டான்னு நினைச்சு லவ் பண்ணா ஓவரா பிஹேவ் பண்றியா? அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே காதலிக்கும் போதே இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கே, அத சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஐடியாவோட காதலிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் யோசிப்பாங்க. பின்ன சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றான்னு நினைக்கிறியா? என்ன சரி, என்ன விஷயம் முதல்ல அத சொல்லு. சீரியஸாவே எங்க அப்பா எனக்கு எங்க அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற சிச்சுவேஷன் இருக்கு எங்க வீட்ல. கொன்னுடுவே ராஸ்கல். என்ன வாயில குழுக்கட்டி வச்சிருக்கியா? வாய் திறந்து நம்ம லவ் மேட்டர் சொல்ல வேண்டியதானே உங்க வீட்ல. என்னத்த சொல்றது திலகா, நீ உங்க வீட்ல நம்ம லவ் மேட்டர் பத்தி சொல்லி ஓகே வாங்கிட்டீனா அடுத்த வழியில நானும் இறங்கிடுவேன். நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அட நீ வேற. இன்னைக்கு காலையில அண்ணன் கிட்ட நம்ம மேட்டர் ஆர்வமா சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் அந்த முண்டு ஜெனிஃபர்ல அது பண்ண வேலையால டோட்டல் ஃபேமிலி மூட் அவுட்ல இருக்கு. என் அண்ணன் நல்ல மூட்ல இருக்கும் போதுதான் ஆரம்பிக்கணும். சீக்கிரமா பாருப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணு. எங்க அம்மாவுக்கு வேற வயசாயிட்டே போகுதான். நான் வேற ரொம்ப லேட்டா பிறந்த பையனா. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, நீ கிளம்பு. நாளைக்கு எங்க மீட்டிங்? சிவன் பார்க். வேண்டாம், மெகா மார்ட் பைக் ஸ்டாண்ட்ல. கொன்னுடுவேன். என்ன மத்த லவர்ஸ் மாதிரி தோல்ல கை போட்டு சீன் போடணும்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. வடபழனி முருகன் கோயில் இல்ல சிவன் பார்க். என்ன சொல்றீங்க? அதுக்கு சிவன் பார்க்கே பெட்டர். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? இல்ல வேற எதுவும் இல்லையா? சரி சரி.
ஹலோ, நான் ஆவடி பானு பேசுறேன் சார். என் வீட்டுக்காரரும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் கூட ஒரு 6 வருஷம் தான் சார் வாழ்ந்தாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணா எந்த பொம்பளையால தான் சார் குடும்பம் நடத்த முடியும்? என்னால முடியல சார். இனிமே குடிக்காம இருந்தாதான் உன்னோட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் குடி நிறுத்துற மாதிரி தெரியல சார். இனிமே இது சரிப்பட்டு வராதுன்னு என் பையனோட நான் தனியா வந்துட்டு சார். புள்ள மேல இருக்கிற பாசத்துல என் நாத்தனாரோட பொண்ணை கட்டிக்கிட்டா குடும்ப சொத்தை மொத்தமா அவனுக்கு தான் சேரும்னு உயில எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. இப்ப புரியுதுங்களா சார் என் பிரச்சனை என்னன்னு? என் பிரச்சனையே என் நாத்தனார் தான் சார். என்ன இருந்தாலும் அவளுக்கு சமமா என்ன உட்கார வைக்க அவ இஷ்டப்படல சார். விடாம ஏதேதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன் சார். சிங்க மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். என் மாமனார் ஆசைப்படி என் நாத்தனார் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும் சார். பிளீஸ் சார், நீங்க கொஞ்சம் பேசுங்க சார். என் பையனுக்கு இஷ்டம் தான் சார். நீங்க பேசுங்க சார் பிளீஸ். நான் வச்சிடறேன் சார். அப்பாடா, ஒரு வழியா லாயர் கன்வின்ஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இது மட்டும் நடந்துட்டா உன் பேருக்கு 30 கோடி ரூபாய் ஆஸ்தி வந்து சேரும். யாருடா இந்த பொண்ணு? நான் காதலிக்கிற பொண்ணுமா? ஏதாவது இந்த பொண்ணு முகத்துல அட்ராக்ஷன் இருக்கா? அப்படி பார்த்தா உலகத்துல பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காதுமா. உனக்கு இவள பிடிச்சிருக்கா? ஆமா. எனக்கு இவள சுத்தமா பிடிக்கல. குடும்பம் நடத்த போறவன் நான், அதனால எனக்கு பிடிச்சிருந்தா போதும்னு நினைக்கிறேன். இவள வேணா வச்சுக்க. ஆனா கல்யாணம் மட்டும் நான் முடிவு பண்ண இடத்துலதான் நடக்கணும். ஏன்னா இது சொத்து விவகாரம். அம்மா, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால சீப்பா நடந்துக்க முடியாது. எனக்கு ஜெனிஃபர் தான் வேணும். சரி, யார் இந்த ஜெனிஃபர்? என் கூட காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. அவங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் ஒரு வீட்ல வாட்ச்மேனா வேலை பாக்குறாருமா. ஏண்டா, 30 கோடி ரூபாய் ஆஸ்தி உள்ள ஒரு பொண்ணை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வாட்ச்மேன் பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ற? அந்த பொண்ணு நம்பர் கொடு, நான் பேசுறேன். அதெல்லாம் நீ பேசினா சரிப்பட்டு வராது. ஏன்? என்னன்னு பேசுவ? அம்மா ஜெனிஃபர், நீ காதலிக்கிற கிரணோட அம்மா பேசுறேன். தயவு செஞ்சு என் பையனை நீ விட்டுடு. வேணா உன் கால்ல கூட விழறேன்னு சொல்லி கேட்பேன். அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்? ஏன்னா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, நான் தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். கர்மம். 30 கோடி ரூபாய் சொத்துள்ள பொண்ண லவ் பண்றான்னு சொன்னா ஒன் சைடு லவ் வச்சுக்கிட்டு இவ்வளவு பில்டப் பண்ற. அம்மா, நீ எனக்கு என்ன சொன்னாலும் ஏறாது. எனக்கு ஜெனிஃபர் தான் வேணும். அவ செத்துட்டா நானும் செத்துருவேன். மரியாதையா சொல்றேன்டா உனக்கு. என் பேச்சு கேளு. வீணா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உண்டு பண்ணிடாத. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.